ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் எல்லோரும் காலையில் இட்லி சமைப்பாங்க, மாவாட்டி வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஏன்னா எனக்கு காடு போயிட்டு வேலை இருந்தங்காட்டி நேற்று தான் வீடே ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். அதனால் நான் இன்றைக்கி தான் ஆடி நோம்பியெல்லாம் முடிஞ்சு தான் மாவாட்ட போகிறேன். இது எக்ஸ்ட்ரா டீ வச்சது ஊற்றி வச்சுருக்கேன், பால் பெரிய ஊற்றி வச்சுருக்கேன். நான் பருப்பும் சாப்பாடு செய்ய போகிறேன் காலையில், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஊற வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நேற்றெல்லாம் நான் கழுவியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பேற்பட்ட இடமா கோபுரமாக இருந்தாலும் சரி, குடிசையாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அப்படி தான். நம்ம போய் வாசல் கூட்டி தொலைச்சிடலாமா? பவர் கட் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் போகுது, சவுண்ட் கேட்குதா? உங்களுக்கு கேட்குறது தெரியல. அப்புறம் தண்ணி விழுகிற சவுண்டு கேட்குதா? இது நான் ஆல்ரெடி அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டில்ல, அப்போவே வாஷிங் மிஷினில் நேற்று வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் இருந்து அதெல்லாம் போட்டு விட்டாச்சு. கரண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ், கரண்டு போயிடுச்சு. கரண்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கரண்டு வந்தது. அப்போ 5:30க்கு போன கரண்டு, இப்போ டைம் 5:41. நம்ம கேட் லைட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் தெரியாது இல்லைன்னா. மண்ணெல்லாம் கிடையாது, ரோடு தான். பெருசாக குப்பையெல்லாம் இருக்கு. வாசல் கூட்டியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போட்டேன். ரொம்ப பயங்கரமான கோலம் போட்டுலாம் எதிர்பார்க்குறீங்க. எனக்கு பெரிய கோலங்கள்லாம் தெரியும், குட்டி குட்டி கோலங்கள்லாம் பெருசாக தெரியாது. நம்ம பெரிய கோலங்க இந்த ரோட்டில் போட்டோம்னா போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு வண்டி ஏறிட்டு போயிடும். அப்புறம் நமக்கு அங்கலாப்பாக இருக்கும். நம்மளது வீடு ஒரு பக்கம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், காடு ஒரு பக்கம் இருக்குது. அதனால தான் நம்ம வீட்டு முன்னாடி ரோடு இருக்குது. சாப்பாடு வச்சு விட்டாச்சுங்க. என்னடா சவுண்டுன்னு பார்க்காதீங்க, நம்ம கிரைண்டர் பார்க்க பலன்னு இருக்குது, ஆனால் பெல்ட் போச்சு, அதான் சவுண்டு வருது. அம்மா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வெளியே வெங்காயம் தெளிச்சிட்டு இருக்காங்க. மாவெல்லாம் ஆட்டி அம்மாவுக்கும் எனக்கும் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிளகும் அரைச்சாச்சு, சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த எண்ணெய் நான் வெங்காயம் வணக்கும் போது எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு, அம்மா இவ்வளோ வேண்டாம் எக்ஸ்ட்ரா போச்சுமான்னு கிண்ணியில் எடுத்து வச்சுருந்தாங்க. அம்மா தான் சிக்கன் செஞ்சாங்க. நான் ஆனியன் மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி நமக்கு கட்டிங் வேலை மட்டும்தான், பாக்கியெல்லாம் அம்மா பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நான் எடுபுரி வேலை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். நீங்களாம் இன்றைக்கி என்ன பண்ணீங்க? நான் கோவில் போகல ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தான் சாமி கும்பிட்டோம். நான் ஆல்ரெடி சாமியெல்லாம் கும்பிட்டு குளிச்சுட்டு வந்து தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு அந்த இதுவுமே நான் இதில்
லாஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள். நீங்களாம் கோவில் போனீங்களா? ஏன்னா அம்மா வந்தங்காட்டி தான் கோவில் போகல ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கோவில் போயிருப்பேன். தம்பி வந்து இன்றைக்குமே வந்து ஈவினிங் சாயங்காலம் 3 மணி போல் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் போயிட்டாச்சு. அப்புறம் அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு வெங்காயம் வந்து இது வந்து குழம்பு தாளிக்கிறதுக்காக, சிக்கன் குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி கொண்டு விட்டுட்டு வந்து தான் நான் அதை வந்து எடிட்டிங் பண்ணி உங்களுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்களாம் என்ன கோவில் போனீங்க, எனக்கு என்னென்ன சமைச்சிங்க, எல்லோரும் வெளியே போனீங்களா, இல்லை நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்களா, இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அந்த எண்ணெயில் மிச்ச எண்ணெய் தான் அம்மா அதில் ஊற்றினாங்க. என்னடா எண்ணெய் ஊற்றிட்டு நினச்சிக்காதீங்க. இது வெங்காயம் வணக்கணும்னா நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏமாந்து ஊற்றிட்டேன். அதனால் அம்மா அதை எடுத்து வச்சுருந்தாங்க. அதை வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு அப்போவே அதை தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து சிக்கன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சிக்கன் கிரேவி, இது சிக்கன் குழம்பு. அப்புறம் நான் தம்பிக்காக எங்கள் வீட்டில் ஒன்று செய்வாங்க. எப்படின்னா காரம் எதுவுமே போடாமல் கறி மட்டும், உப்பு கறின்னு சொல்லுவேன். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். அதுவுமே தம்பிக்காக மைக்ரோ ஓவனில் அதை அம்மா வைக்க சொன்னாங்க, நான் வச்சு விட்டுருந்தேன். இப்போ அம்மா வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து மிளகு ஊற்றுறாங்க. நாங்கள் அந்த பொடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா ஏதாச்சும் 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போவுமே கொஞ்சம் மிளகு யூஸ் பண்ணி லைட்டாக சிக்கன் யூஸ் பண்ணுவோம். நான் எப்போவுமே அம்மா வந்து அம்மாவை வேலை செய்ய விட மாட்டேன், நான் தான் செய்வேன். இப்படி வீடியோ எடுக்கங்காட்டி வந்து என்னால் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது வீடியோ எனக்கு என்ன எடுத்துக்க முடியாதுல்ல. அம்மாவுக்கு அந்தளவுக்கு எடுக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பண்ணுங்கம்மா, நான் இந்த டைம் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அம்மாவும் ஓகே சொன்னாங்க. அதனால் ஆனால் என்ன எடுக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. சரின்ட்டு நான் அவங்க கை மட்டும் தெரிகிற மாதிரி எடுத்துருக்கேன். நீங்களாம் எப்படி அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்தால் வேலை வாங்குவீங்களா, நீங்களே பண்ணுவீங்களா? நான் சாமி கும்பிட்ட வீடியோஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் சாமியெல்லாம் கும்பிட்டேன். நான் கோவில் போல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் சாப்பாடுமே வச்சுட்டேன். இதுதான் வந்து நான் சொன்னேன்ல உப்பு கறி மைக்ரோ ஓவனில் வச்சு விட்டேன். இது வந்து எதுவுமே இல்லை, இதில் காரம் எதுவும் போடல ஃப்ரெண்ட்ஸ். இது தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.